வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைய சிந்தனைக்கு குருவின் அருள்மொட்டு என்ற புத்தகத்தில் பிறப்பின் முன்பின் நிலை என்ற தலைப்பிலே இப்பாடலை நாம் சிந்திக்கலாம். பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. திறவுகோலில்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். இவற்றைப் போன்றே பிறவியதன் முன்பின் நிலையை பற்றி பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் என்று குரு அவர்கள் தெரிவிக்கிறார். பறவை பறந்து செல்லும் போது அதனுடைய காலடிகளை, அந்த அடையாளத்தை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அதேபோல் ஆகாயத்தில் பறவைகள் பறப்பதை மட்டும்தான் நாம் உணர முடிகிறதே தவிர அவை காலை எவ்வாறு வைத்துக்கொண்டு பறக்கிறது என்பதை நாம் ஆராய்ச்சி மூலம் தெரிந்து கொள்ள, அறிவின் மூலம் உணர்ந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அதேபோல் துறவிகளின் அறிவு நிலை. துறவியை பார்க்கிறோம், அவர் எந்த அளவில் அறிவு அவருக்கு இருக்கிறது, அவரின் உயர்வு, அந்த அறிவின் உயர்வை நாம் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. எந்த அளவுக்கு அறிவார்த்தமானவர் இந்த துறவி என்பதை பார்க்கும் மாத்திரத்தில் நாம் தெளிவு பெறவோ முடியாது. அதேபோல் திறவுகோல் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிக கடினம். சாவி இருந்தால் பூட்டை எளிதாக திறந்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லை என்றால் அதை திறப்பது மிக கடினமாக எவ்வாறு இருக்கிறதோ அதேபோல் பிறவியதன் முன்பின் நிலைகளை பற்றி பேசவும் விளக்கவும் மொழியின் மூலம் மிக கடினமானதாக இருக்கிறது. ஆக பிறவியின் முன்பின் நிலை என்பதை நாம் மொழி மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ விளக்கங்கள் தந்து புரிய வைப்பது என்பது எளிதானது அல்ல. அதற்குத்தான் இவ்வளவு உதாரணங்களும் கூறுகிறார். பறவைகள் பறக்கும்போது அது கால்களை எவ்வாறு வைத்துக்கொண்டு பறக்கிறது என்ற அந்த அடையாளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. துறவிகளை பார்த்து அவர்களுடைய அறிவு உயர்வு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் தெளிவு பெற முடியவில்லை. ஒரு திறவுகோல் இல்லாமல் பூட்டை திறப்பது எவ்வாறு கடினமாகிறதோ அதேபோல் இவைகளைப் போல் பிறவியதன் முன்பின் நிலைகளை மொழி மூலமோ சொல் மூலமோ விளக்க முடியாது, விளங்கிக் கொள்ளவும் ஆகாது என்பதை அருள் தந்தை அவர்கள் இக்கவியில் நமக்கு கூறுகிறார். இச்சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.